Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers for answer in detail part, question number 1 and 2, chapter 5, acoustics of class 10th science. First question, what are the factors that affect the speed of sound in gases? That factors are effect of density, effect of temperature, effect of relative humidity. Effect of density na density அதிகமானா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன ஆகும், இல்லை குறைஞ்சா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமானாவோ குறைஞ்சாவோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன ஆகும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா கம்மியாச்சுனாவோ அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வில் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. இந்த வி வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுன்னு வச்சுக்கலாம். இது எதுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த கேஸ். அப்போ டினா டென்சிட்டி ஆஃப் த கேஸ், வினா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் கேஸ். ஸோ என்ன மீனிங்னு சொன்னால் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா density வந்து increase ஆயிருக்கும். So if the density of the gas increases, velocity will be decreases because they are inverse proportional to each other in square root. So velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. So if the velocity decreases, the density of the gas would be increased. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க தமிழில். டெம்பரேச்சர் அதிகமானா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ இங்கே டைரக்ட் ப்ரொபோர்ஷனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். இப்போது டி டிகிரி செல்சியஸில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து விடி அப்படின்னு சொன்னால் அதோட ஃபார்முலா வி நாட் ப்ளஸ் 0.61 டி யூனிட் ஆஃப் வெலாசிட்டி மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ திஸ் இஸ் ரிலேஷன் ஃபார் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் டி டிகிரி செல்சியஸ் அண்ட் நார்மல் டெம்பரேச்சர் ஆர் 0 டிகிரி செல்சியஸ் temperature. V naught represents velocity of sound at 0 degree Celsius. Vt represents velocity of sound at t degree Celsius. So this meaning in every 1 degree changes, the speed of sound changed by 0.61. So the speed of sound வந்து ஒரு டிகிரி செல்சியஸ்க்கும் எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னா 0.61 வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அதாவது தமிழில் வந்து ஒப்புமை ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. ஈரப்பதம் வந்து அதிகமாச்சுன்னா, இப்போ ஏரில் வந்து அட்மாஸ்பியரில் வந்து ஹியூமிடிட்டி வந்து அதிகமாச்சுன்னா அந்த வெலாசிட்டி வந்து அதிகமாகும். ஸோ வெலாசிட்டி டைரக்ட் ப்ரொபோர்ஷன் டு த ஹியூமிடிட்டி. ஸோ when the humidity of the air or atmosphere increases, the speed of sound also increases. So that in rainy season we are hearing the sound long distance clearly. ஸோ இந்த மழை காலத்தில் சவுண்டு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் நம்ம தெளிவாக கேட்கறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஏரில் அட்மாஸ்பியரில் வந்து இந்த ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால, ஈரப்பதம் இருக்கிறதுனால we can hear the sound long distance during the rainy season. So we'll see one by one how to write. First one, effect of density. The velocity of sound, that is V, velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. So velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. Here density is d, velocity of sound is v. Then velocity decreases as the density of the gas increases. So density of the gas increase ஆச்சுன்னா velocity of the sound வந்து decrease ஆகும்னு சொல்கிறாங்க. Next, second effect of temperature. The velocity of sound in a gas, that is V. So velocity of sound in a gas is directly proportional. This is directly proportional to the
square root of its temperature, where T is a temperature. So velocity of sound in a gas is directly proportional to the square root of its temperature. So direct proportional, hence the velocity increases with the increase in temperature. So temperature increase and velocity of sound வந்து increase ஆகும். Next, velocity at temperature T degree Celsius is Vt is equal to V0 plus 0.61 T. Unit of velocity is meter second power minus 1. So this meaning V0 is nothing but velocity of sound at 0 degree Celsius, 331 meter second power minus 1. Velocity of sound in a gas at 0 degree Celsius. So velocity of sound increases 0.61 ms per minus 1 by 1 degree Celsius temperature. So 1 degree Celsius temperature velocity of sound changes, that increase 0.61 meter second power minus 1. Third effect of relative humidity. When humidity increases, the speed of sound increases. So ஈரப்பதம் அதிகரிச்சுனா speed of sound increase அதிகரிக்கும். That's why we can hear sound from long distances clearly during rainy season. இதனால தான் மழை காலத்துல நம்ம long distanceல sound வந்து clear-ஆ கேட்கிறோம். We'll see the next question. Question number 2. What is mean by reflection of sound? Explain. Let us consider the original wave. This is incident sound wave. After incident on the interface medium, it bouncing back as a reflected wave. So the original wave that is coming towards the interface is called incident wave. After reflection, which is bouncing back, that is called reflected wave. So reflection of sound is nothing but the bouncing of sound waves. ஸோ ஒரு பால் ஒரு செவரு மேலே போட்டால் எப்படி பவுன்ஸ் ஆகி வருதோ அதே மாதிரி சவுண்டு வந்து ஒரு பேரியர்னா இன்டர்ஃபேஸ் மீடியம். ஸோ இது மேலே பட்டு என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது. ஸோ த பவுன்சிங் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ மீடியா இஸ் டர்ம்ட் அஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். த வேவ்ஸ் that strikes the interface is called incident waves. The waves that bounce back is called reflected waves. Reflection of sound. The bouncing of sound waves from the interface between two media is termed as the reflection of sound. The waves that strikes the interface is called incident waves. The waves that bounce back is called reflected waves. Next sub-question 2a. Reflection at the boundary of a rarer medium. So reflection takes place on the different types of medium. Now reflection at the boundary of a rarer medium. This is diagram for reflection of sound at a rarer medium. We know that sound propagates in the form of compression and rarefaction. Compression is nothing but particles are very close together. Rarefaction nothing but particles are far apart. The compression exert force F on the surface of the rarer medium. As the particles of the rarer medium are free to move, so easier move ஆகிறதுனால இங்கே rarefaction வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது. ஸோ இந்த rarefaction வந்து எதுலன்னா அட் த இன்டர்ஃபேஸ், இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸில் வந்து rarefaction வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால கம்ப்ரெஷனாக பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அது rarefaction-ஆக மூவ் ஆகுது. ஸோ இங்கே வந்து எப்படி மூவ் ஆச்சுன்னு சொன்னால் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், இங்கே எப்படி மூவ் ஆகுதுன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். So the light sound எப்படி propagate ஆகும்னா sound propagates in the form of compression and rarefaction. இந்த compression வந்து instant wave அப்படியே compression rarefaction மாறி மாறி வந்துனே இருக்குது. இந்த பவுண்டரியில் வந்த உடனே, ஸோ இந்த பவுண்டரி இன்டர்ஃபேஸில் வந்த உடனே இந்த கம்ப்ரெஷன் இது மேலே இன்ஸ்டன்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டன்ட் ஆக சொல்லி எஃப் ஃபோர்ஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ணுது. ஸோ எஃப் ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ண உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொன்னால் இது ரேரர் மீடியன்றதுனால இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுன்றதுனால
இங்கே வந்து ரேரிஃபேக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இன்சிடென்ட் ஆக சொல்ல கம்ப்ரெஷனாக இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு சொல்ல ரேரிஃபேக்ஷனாக சேஞ்ச் ஆகிடுது. அப்போது கம்ப்ரெஷன் போனது ரேரிஃபேக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது. அதே மாதிரி இது வந்து ரைட் டு லெஃப்டில் வந்து மூவ் ஆகுது. ஸோ த கம்ப்ரெஷன் exert a force F on the surface of the rarer medium. As the particles in the rarer medium are free to move, a rarefaction is produced at this interface. Thus, compression is reflected as a rarefaction. This compression reflected as a rarefaction, and a rarefaction travels from right to left. The compression exerts a force F on the surface of the rarer medium. As the particles of the rarer medium are free to move, a rarefaction is produced at the interface. Thus, a compression is reflected as a rarefaction, and a rarefaction travels from right to left. Then second sub-question 2b, reflection at the boundary of a denser medium. This is diagram for reflection of sound at a denser medium. The denser medium is a rigid wall. We know that sound propagates in the form of compression and rarefaction. Sound வந்து கம்ப்ரெஷனாகவும் ரேரிஃபேக்ஷனாகவும் ப்ரொபகேட் ஆகும். கம்ப்ரெஷன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிட்ட இருக்கும், வெரி க்ளோஸ் டு தான் இருக்கும். ரேரிஃபேக்ஷனாக பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபார் அப்பார்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ சவுண்ட் வந்து எப்படின்னா கம்ப்ரெஷனாகவும் ரேரிஃபேக்ஷனாகவும் ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் பண்ண சொல்ல இங்கே கம்ப்ரெஷன் வந்து ரிஜிட் வால் மேலே இன்சிடென்ட் ஆகுது. ஸோ ரிஜிட் வால் மேலே இன்சிடென்ட் ஆனவுடனே எஃப் ஃபோர்ஸை வந்து எக்ஸெப்ட் பண்ணுது. எது மேலே? ரிஜிட் வால் மேலே. அது அட் த சேம் டைம் த ரிஜிட் வால் எக்ஸர்ட் சேம் ஃபோர்ஸ் இன் த ஆப்போசிட் டிரெக்ஷன் ஆன் த பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் மைனஸ் எஃப். ஏன் மைனஸ் எஃப்னா இந்த டிரெக்ஷன் வந்து ஆப்போசிட். இந்த சவுண்ட் வேவ் வந்து ரிஜிட் வால் மேலே எக்ஸெப்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எஃப். இந்த ரிஜிட் வால் வந்து சவுண்ட் வேவ் மேலே எக்ஸெப்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து மைனஸ் எஃப். ஸோ போத் ஆர் ஈக்குவல் பட் டிரெக்ஷன் இஸ் opposite. So the compression exert, compression of particles very close together. The compression exert a force F on the rigid wall. In turn, the wall exerts an equal and opposite reaction on the air molecules or particles. Thus, the compression traveling towards a rigid wall is reflected back as a compression. So compression on the rigid wall மேல் incident ஆச்சுன்னா அந்த கம்ப்ரெஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது, பட் டிரெக்ஷன் அலோன் இஸ் ரிவர்ஸ்ட். தஸ் ஏ கம்ப்ரெஷன் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் அ ரிஜிட் வால் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் ஆஸ் ஏ கம்ப்ரெஷன். தட் இஸ் அ டிரெக்ஷன் ஆஃப் கம்ப்ரெஷன் இஸ் ரிவர்ஸ்ட். ஸோ இங்கே கம்ப்ரெஷன் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டில் போகுது, இங்கே கம்ப்ரெஷன் டுவர்ட்ஸ் லெஃப்டில் போகுது. முன்னாடி பார்த்து நம்ம டாப்பிக்கில் ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் எ ரேரர் மீடியத்தில் பார்த்ததில் கம்ப்ரெஷன் இன்சிடென்ட் ஆச்சு, ரேரிஃபேக்ஷனாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆனால் இதில் டென்சர் மீடியத்தில் கம்ப்ரெஷனாக இன்சிடென்ட் ஆகுது, அதே கம்ப்ரெஷனாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட். The compression exerts a force F on the rigid wall. In turn, the wall exerts an equal and opposite reaction R is equal minus F on the air molecules. Thus, a compression traveling towards the rigid wall is reflected back as a compression. That is, the direction of compression is reversed. Next, from second question, third sub-question, reflection at curved surface. When the sound waves are reflected from curved surface, convex or concave, this one you can take as concave, this will be convex. So if the sound reflected from the curved surface, the intensity of sound wave will be modified. So intensity of sound wave is changed. So change means intensity may increase or intensity may decrease. So we will see where intensity increased or where intensity decreased. Now let us consider this is a convex surface. இந்த convex surface மேலே sound wave வந்து incident ஆகுது. ஸோ sound wave இப்படி வந்து incident ஆக சொல்லுது என்ன ஆகும்னு சொன்னால்
இது டைவர்ஜ் ஆகும். ஸோ இப்படி பட்டோன்னு இப்படி டைவர்ஜ் ஆகிட்டு போகும். திஸ் இஸ் இன்ஸ்டன்ட் சவுண்ட் வேவ்ஸ். These are reflected sound waves. When the sound wave incident on the convex surface, the reflected waves are diverged out and the intensity decreases. So here intensity decreases when the sound incident on the convex surface. Next, like this same manner, sound wave incident on the concave surface. So this is concave surface. Concave surface, the reflected sound waves converged or focused at a point. Hence, here intensity increases. So intensity going to be increases. So reflection at curved surface means when sound incident on the curved surface, the intensity of sound wave may be changed. That intensity may be increased or decreased. If the surface is convex surface, when the sound incident on the convex surface, the reflected sound waves are diverged out so that intensity decreases. But at the concave surface, when the parallel beam of sound wave incident on the concave surface, all the reflected rays or all the reflected sound waves meet at a point. That is, the reflected sound waves converged or focused at this point, so that in this point intensity increases. We will see how to write. When the sound waves are reflected from the curved surfaces, the intensity of the reflected waves is changed. When sound is reflected from a convex surface, the reflected waves are diverged out and the intensity is decreased. When sound is reflected from a concave surface, the reflected waves are converged and the intensity is increased. Opposite to the previous para. Here convex surface, reflected waves are diverged out, so the intensity decreased. But here concave surface, reflected waves are converged and the intensity is increased. Thank you, students.